Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5 மார்க் கொஷின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அண்ட் ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் லைவ் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த கணக்குகளை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கலாம் ஒரு கணக்கு. Find the coefficient of variations 24, 26, 33, 37, 29 and 31. அதாவது சிங்கிள் தரவு புள்ளி இந்த இது போல தரவு புள்ளி டேட்டா கொடுத்தா மட்டும் ஈஸியாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது இதுதான். இதில் என்ன கேட்குற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறோம், மாறுபாட்டு கெழு. இப்போ மாறுபாட்டு கெழுல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டுள்ள இந்த வரிசை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும். மாறுபாட்டு கெழுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், CV ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைட் பை எக்ஸ் பார் இன்டூ 100% ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஓகே, இதில் நமக்கு மாறுபாட்டு கெழு அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும், திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும், சராசரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா உன்னால் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் போட முடியும். இதே கொஸ்டின்ல திட்ட விலக்கம் காண்க ஆகியவற்றின் திட்ட விலக்கம் காண்கன்னு கேட்டால் நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இதுவும் இதுவும். ஓகே, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இதுக்கு திட்ட விளக்கத்துக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது இதில் கண்டுபிடிக்கணும். அந்த பாதி வரை நிப்பாட்டுங்க. திட்ட விளக்குன்னு கேட்டால் அந்த பாதி வரை நிப்பாட்டுங்க. மாறுபாட்டுக்கு என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ கொடுக்கப்பட்ட வரிசையை தர வரிசை ஏறு வரிசையில் எழுதிக்கிங்க, சின்னதுலேருந்து பெருசு. 24, 26, 33 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸ் பார் ஈக்குவல் 24 ப்ளஸ் 26 ப்ளஸ் 29 ப்ளஸ் 31 ப்ளஸ் அடுத்து 33 ப்ளஸ் 37 டிவைடட் பை எண்ணிக்கை எத்தனை இருக்கு பாருங்க, எத்தனை தரவு புள்ளி 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இதில் வந்து ஸ்டெப்ஸ் மார்க் உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 7 10 11 20 26 26 4 30 மீதி 3 6 9 12 14 16 18 பை 6. இது கேன்சல் பண்ணால் 30. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 30. இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எழுதி வச்சுங்க, எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸ் பார் எவ்வளோ கண்டுபிடிச்சேன், 30ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே எழுதி வச்சுட்டோம் எக்ஸ் பார். ஓகே, அடுத்த ஸ்டெப் இதுக்கு கீழே அடுத்த ஸ்டெப்பு எழுதணும். அடுத்த ஸ்டெப்பில் பாக்ஸ் ஒரு 3 கட்டமாக போட்டுங்க. ஃபஸ்ட்டு 2 பிரிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸ், இது எக்ஸு. அப்புறம் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அடுத்தது டி ஸ்கொயர். இந்த 3 இது எழுதிக்கிறேன். எக்ஸ் என்பது இதுதான் எக்ஸ், இது ஃபுல்லாக எக்ஸ். இது ஏறு வரிசையில் எழுதி எழுதிருக்கோம். ஃபஸ்ட்டு சின்னது, அடுத்தது 26, அடுத்தது 29, அடுத்தது 31, 33, 37ன்னு எழுதிட்டீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் நீ கண்டுபிடிச்சிக்கிற இல்லையா? ஃபர்ஸ்ட் 24லேருந்து கழிச்சுக்கிறேன். 24 மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளோ, மைனஸ் 30 ஈக்குவல் டு மைனஸ் 6. அடுத்தது 26 மைனஸ் 30 ஈக்குவல் டு மைனஸ் 4. அடுத்தது 29 மைனஸ் 30 ஈக்குவல் டு மைனஸ் 1. அடுத்தது 31 மைனஸ் 30 ஈக்குவல் டு 1. 33 மைனஸ் 30 3, 37 7. இப்போ டி ஈக்குவல் டு, அப்போ டியோட மதிப்பு இதை கூட்டுங்க. மைனஸ் 6 4 10 11. இப்போ மைனஸ் 11, இந்த ப்ளஸ் எல்லாம் கூட்டுங்க, ப்ளஸ் 11 கழிச்சு என்ன வருது, டியோட மதிப்பு 0. டியோட மதிப்பு 0 ஆயிடுச்சு. இப்போ டி ஸ்கொயர் மைனஸ் 6 மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 6 ஈக்குவல் டு 36.
டி ஸ்கொயர்னா இந்த மதிப்பை 2 தடவை போடுறேன். அதே போல் -4 இன்ட்டு -4 16. அடுத்தது -1 இன்ட்டு -1 1. அப்புறம் 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. அடுத்தது 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9. 7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 49. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 12 13 14 23 23 32 மீதி 3 6 7 7 4 11. அப்போ இது வந்து என்னது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 112. இதுவரையும் கிடைச்சிச்சிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? திட்ட விளக்கம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது ரஃப் காலத்தில் வச்சுங்க, ரஃப் ஒர்க். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் இது எழுதிங்க சம்மேஷன் ஆஃப், இது சம்மேஷன் கூடுதல், இங்கேயும் சம்மேஷன் கூடுதல், சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் டி டிவைடட் பை n ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா திட்ட விளக்கத்துக்கு இந்த ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர், இப்போ என்னன்றது என்ன எண்ணிக்கை, n ஈக்குவல் டு 6. அங்கே எத்தனை தரவு புள்ளி கொடுத்துக்கிறானோ அதுதான் n ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் எவ்வளோ 112 பை 6 மைனஸ் 0. 0 ஸ்கொயர் பண்ணால் 0. இப்போ 112 பை 6. இப்போ 6 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண என்ன வருது பாருங்கள், 1 டைமு 6 6 மீதி 5 இல்லையா? இப்போ 52. 52வை 6th வாய்ப்புன்னு சொல்லி பாருங்கள். 8 5 48 48 8 52. அப்போ ரிமைண்டர் 4. அப்போ 4னா 40. 6 6 ஆர் 36. ரிமைண்டர் 4. அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? தட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.67 எழுதலாம். அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த 2 டைம் இந்த 5 அண்ட் அபோவ் வரலாம், இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு ஆன்சரு இந்த 18.6 ஆன்சர் என்ன வரும்னா 4.32. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4.32. இப்போ எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுப்போம். திட்ட விளக்கம் தெரியும், சராசரி தெரியும், என்ன தெரியும், என்ன கண்டுபிடிக்கணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ திட்ட விளக்கம் மாறுபாட்டு கெழுவுக்கு பதில் திட்ட விளக்கம்னு கேட்டால் நீ இதோட ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? இதோட ஸ்டாப் பண்ணினா ஆன்சர் முடிஞ்சிடுது. அடுத்த மாறுபாட்டு கேள்வி கேட்கும்போது மாறு இன்ட்டு 100 எழுதணும். இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, 100%. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ? 4.32 into 100. இந்த 0 க்கு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 4.32 டிவைடட் பை 3. இப்போ இதை டிவைட் பண்ணால் 1 டைமு, இங்கே ரிமைன் 13 ஆகுது. 4 பாயிண்ட் வச்சுன்னா 4 3s are 12, ரிமைண்டர் 1. அப்போ 1.44. ஆன்சர் எவ்வளோ? சிபி ஈக்குவல் 1.44 தாங்க ஆன்சர். ஓகே, இதே போல் சம்ஸ் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, அந்த சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட் அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ஒன்று இது பண்ணுறேன். அதே போல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி பண்ணோமோ அதே தாங்க செகண்ட் கொஸ்டினும் அதே மாடல் தான். த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க் பை 8 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ டே இஸ் கிவன் பை, தரவு கொடுத்துறான் 38 40 47 44 46 43 49 53 கொடுத்துட்டு ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதாவது மாறுபாட்டு கெழுவு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஒரு தரவு புள்ளி கொடுத்துட்டா, ஒரு டேட்டா சிங்கிள் டேட்டா கொடுத்துட்டு இது என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்போ சொல்யூஷன்ஸ் பாருங்கள், தீர்வு. உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை சராசரி இன்ட்டு 100% எழுதுகிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். n வந்து எவ்வளோ கொடுத்துக்கலாம்? 8. ஓகே, n 8. நம்ம இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் மொத்தத்தையும் ஆட் பண்ணி அந்த எண்ணிக்கையால் கூட டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் பார் கிடைக்குங்க.
இப்போ ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். சின்ன நம்பரு அதுக்கடுத்த பெரிய நம்பர் 38 40. 38 ப்ளஸ் 40, அடுத்தது 44, அடுத்தது 43, 44, அடுத்து 43, 44, 46 ப்ளஸ் 47 ப்ளஸ் 53. இது எதுக்காக ஏறு வரிசையில் எழுதிங்கன்னா நம்ம வந்து அந்த 3 காலம் போடுவோம் பாரு, அங்கே வந்து ஈஸியாக இது பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சார் நான் அப்படியே கூட போடலாமா? போட்டுக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ 1 2 3 4 5 6 7, அப்போ ஒன்று விட்டுருக்கேன் பாரு, 38 இருக்கா, 40, 47, 44, 46, 43, 49 விட்டுருக்கோம். எழுதும்போது பார்த்து கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ 8 வந்துடுச்சு, பை கீழே 8. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 9 12 19 19 6 25 29 32 40 40 மீதி 4 9 13 17 21 25 29 33 36 பை 8. இதை கேன்சல் பண்ணுங்கள். 8 நாள் 32 மீதி 4, 8 5 40 ஈக்குவல் 45. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ என்ன இது கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 45. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நம்ம காலமாக போடணும். இந்த டேட்டாவை என்ன பண்ணோம்? காலம் போடலாம். எத்தனை காலம்? 3 காலம். டேட்டாவை காலமாக போடணும். எக்ஸ் அப்புறம் டி ஸ்கொயர் 3 காலம் போட்டோம். இதில் வந்து எழுதிங்க 38 40 43 44 46 47 next 49 53. ஓகே, டி ஈக்குவல் என்ன எழுதுறோம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஓகேங்களா? எக்ஸ்ன்றது 38 மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளவு? -7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 40 மைனஸ் 45 -5. நெக்ஸ்ட் 43 மைனஸ் 45 -2. 44 மைனஸ் 45 -1. 44 45 கழிக்கும்போது பெரிய எண்ணுக்குரிய தான் போகிறோம். அடுத்து 46 மைனஸ் 45 1. 47 minus 45 2. 49 minus 45 equal to 4. 53 minus 45 கிடைச்சா எவ்வளோ பாருங்கள்? 45 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? சம்மேஷன் ஆஃப் டி ஈக்குவல் சம்மேஷன் ஆஃப் டி 12 14 15 மைனஸ் 15 12 14 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். -7 இன்ட்டு -7 ஈக்குவல் டு 49. அதே போல் 5 -5 இன்ட்டு -5 equal to 25. -2 into -2 equal to 4. அடுத்து -1 into -1 equal to 1. 1 into 1 equal to 1. 2 into 2 equal to 4. 4 into 4 equal to 16. 8 into 8 equal to 64. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இப்படி போட்டுறோம். இது மொத்தத்தையும் கூட்டுங்க. இது சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 14 15 16 20 25 34 மீதி 3 9 10 10 12 16 164 கிடைச்சது. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடி? நெக்ஸ்ட்டு திட்ட விலக்கம். அடுத்த ஸ்டெப்பு திட்ட விலக்கம் ஈக்குவல் சம்மேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
summation of d square divided by n minus summation of d divided by n whole square. இதான் ஃபார்முலா, திட்ட விளக்கத்துக்கு உடைய ஃபார்முலா இல்லையா. ஈக்குவல் எவ்வளோ, சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து 164 டிவைட் பை 8 மைனஸ் 0, இங்கே ஸ்கொயர், ஜீரோக்கு ஸ்கொயர் பண்ணால் இதுதான். அப்போ 164 டிவைடட் பை 8, இங்கே கவனி 164 8ஆல் டிவைட் பண்ணுறேன், 2 8 16. இப்போ 4 இதோட சின்ன நம்பர், இங்கே 0 போடுறேன், பாயிண்ட்டு 0 0. இப்போ பிறகு 8 5 40, 0 மீது 4, 8 0 0 4, 8 2 16, 164. ஓகே, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20.5. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இப்போ 45 எக்ஸ் பாருக்கு இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு 4.53. இது திட்ட விளக்கம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4.53. இப்போது நமக்கு என்னென்ன கிடச்சி, திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு போய் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ சிவி ஈக்குவல் திட்ட விளக்கம் டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. திட்ட விளக்கம் 4.53 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து 45 இன்ட்டு 100. இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணால், இதை ரெண்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இது இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 453 டிவைடட் பை 45ன்னு வரும். 453 CV ஈக்குவல் டு 453 பை 45. இதை டிவைட் பண்ணுங்கள். 45 453 இப்போ 45னா 1 கழிச்சிட்டேன். இப்போ 3, இதை விட இது சின்னதாக இங்கே 0 போட்டுக்கிறேன். சாரி, இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன், இங்கே 0. அப்போயும் இதுவாக இருக்குது, இங்கே ஒரு 0 வைக்கிறேன். இப்போ 0 6 6 5 30 மீதி 3 6 4 24 27. திருப்பி 30 அப்படியே போயிட்டு இருக்கும். ஆன்சரு 10.06. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், 10.06 தான் ஆன்சரு. ஓகே, 2 கொஸ்டின். ஒன்றும் இல்லை, இந்த மாறுபாட்டு கெழு ஒரு தரவு புள்ளி கொடுத்துட்டு மாறுபாட்டு கெழுன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பாரை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கிறீங்க, எக்ஸ் பாரை கண்டுபிடிங்க. எக்ஸ் பாரை கண்டுபிடிச்சிட்டு, எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்க, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கீழே 8ன்னு போவேன். அது என்ன எண்ணிக்கை இருக்கோ அதை போட்டு வகுத்துனா எக்ஸ் பார் கிடச்சிடும். ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவது ஸ்டெப்பில் 3 காலமாக பிரிக்கிறீங்க. முதல் காலம் எக்ஸு, ரெண்டாவது காலம் டி ஈக்குவல் டு எப்படின்னா எக்ஸு மைனஸ் எக்ஸ் பார் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது டி ஸ்கொயர். இப்போ எக்ஸில் என்ன பண்ணுறீங்க, ஏறு வரிசையில் எழுதுங்க, சின்னது பெருசு அது போல் எழுதிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸோட மதிப்பிலிருந்து எக்ஸ் பாரோட மதிப்பு கழிங்க. அப்போ பெருசாக இருந்துச்சுன்னா மைனஸ், பெருசாக இருந்தால் அப்போ மைனஸ் சைனாக போட்டுங்க. அப்போ பிறகு என்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் கூட்டுறீங்க, ப்ளஸ் எல்லாம் கூட்டுறீங்க, மைனஸ்லாம் கூட்டால் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். அது 0ன்னு வருது, 2 கணக்கில் அந்த 0 போட்டுறோம். அடுத்து டி ஸ்கொயர், டியோட மதிப்பு 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறது தான் டி ஸ்கொயர். அதை நம்பரை போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன் பாரு. டி ஸ்கொயர்னால் இப்போ இந்த -7 -7 இன்ட்டு -7 40, இது எல்லாத்தையும் கூட்டுறது தான் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் கூடுதல், எல்லாத்தையும் கூட்டி போட்டுருங்க. போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா எழுதுங்க. சிவி ஈக்குவல் டு மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு திட்ட விளக்கம் டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100ன்னு எழுதுறீங்க. எழுதி முடிச்சிட்ட பிறகு அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறுபாட்டு கெழு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து 3rd கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இந்த நம்பர் ஆஃப் டெலிவிஷன்ஸ் ஷோட் இன் ஈச் டே ஆஃப் த வீக் ஆர் 13 8 4 9 7 12 அண்ட் 10. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்கிறோம். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறோம், திட்ட விளக்கம். இப்போ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அதே மெத்தடு தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனில் என்னென்ன பண்ணமோ அதே போல் 3 ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடுங்க. அடுத்தது 3 காலம் போட்டுங்க.
சொல்யூஷன் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தாங்க. இங்கே பாருங்கள், அரேஞ்ச் சின்ன நம்பரு 4 + 4 7 4 7 8 9 12 9க்கு அடுத்து 10 12 + 13 டிவைடட் பை 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஓகே, மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 இங்கே 7 இங்கே 7 போட்டுங்க, அவ்வளோதான். 3 2 5 13 13 8 21 21 28 32 மீதி 3 4 5 6 3 2 5 14 22 29 29 நாளும் 33 33 மீதி 3 4 5 6 63/7. இது கேன்சல் பண்ணால் 9. என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9. இது அப்படியே இருக்கட்டுங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9. இப்போது காலம் 3 காலம் போட போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட், 3 காலம். ஒன்று எக்ஸு, அடுத்தது டி, நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர். டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஓகே, இங்கே எக்ஸ் பார் எழுதிங்க. எக்ஸு தான், இதெல்லாம் எக்ஸு. 4 7 8 9 10 12 13 எழுதிட்டோங்க. இப்போ இதை அழிச்சிடுங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9 நாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? திட்ட விளக்கம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அப்போ டி கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்ன்றது 4, எக்ஸ் பார்ன்றது 9 ஈக்குவல் -5. அடுத்தது 7 மைனஸ் இங்கே எக்ஸ் பார் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9 நான் வச்சுங்க. 7 மைனஸ் 9 -2, 8 மைனஸ் 9 -1, 9 மைனஸ் 9 0, 10 மைனஸ் 9 1, 12 மைனஸ் 9 3, 13 மைனஸ் 9 4, 7 8. சம்மேஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு -8 + 8 ஈக்குவல் டு 0 கிடச்சிடுச்சிங்களா? அடுத்து டி இது ஸ்கொயர் பண்ணுங்கள். -5 × -5. இது எழுதணும் கூட அவசியம், அப்படியே கூட நீங்கள் பண்ணி போடலாம். ஒர்க் அவுட் பண்ணி 5 × 5 சார் 25. இந்த மைனஸ் எல்லாமே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக தான் வரும். -2 × -2 4, -1 × -1 1, 0 × 0 0, 1 × 1 1, 3 × 3 9, 4 × 4 16. இப்போ சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டுங்க. 9 10 20 26 மீதி 2 4 5. ஓகேங்களா? இப்போது சம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதை முடிஞ்சிடுச்சு. இது பாக்ஸ் போட்டு வச்சுட்டு இப்போ என்ன திட்ட விளக்கம் தான் நமக்கு தெரியும். திட்ட விளக்கம் ஈக்குவல் டு √, சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் டி டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் எவ்வளோ? 56. 56 பை எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 7 இருக்குது. -0 ஸ்கொயர். Summation of d equal to 0. அப்போ √56/7 இதை கேன்சல் பண்ணால் 8. அப்போ √8 வருது. இப்போ √8 எது? திட்ட விளக்கம். இப்போ போடணும்னா ஆன்சர் பாருங்கள். அப்போ 2.8. ஆன்சரு 2.8.
8ன்னு போட்டு முடிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான், இவ்வளோ தான் திட்ட விளக்கம். ஓகேவா? மாறுபாட்டு கேள்வி கேட்டால் எக்ஸ்ட்ரா எக்ஸ் பார் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சரு. ஓகே, இப்போ 3 கணக்கு நம்ம சிங்கிள் டேட்டா, அது சிங்கிள் டேட்டாவாக கொடுத்தா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்தது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த 4th சம்மு பாருங்கள். எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக் எடுத்துங்க. எக்ஸாம்பிள் 8.5, 8.7 டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே தமிழ் மொழி எடுத்துக்காட்டும் அதே தான். 8.5, 8.7 இந்த 2 கணக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தடே யூஸ் பண்ணுங்கள், வேறு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஷின்ஸ் பார்க்க வரோம். The total marks scored by 2 students, Satya and Vidya in 5 subjects are 460 and 480 with a standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance? அதாவது சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் முறையே 460 மற்றும் 480 ஆகும். மேலும் அதன் திட்ட விளக்கங்கள் முறையேன்னு கொடுத்துட்டான் 4.6, 2. ஏனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது? ஓகேங்களா? யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டதுன்றது கண்டுபிடிக்கணும். அப்போது சிவி கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கணக்கு கேட்டால் நம்ம சிவி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ எழுதிக்கிறோம் சொல்யூஷன். இங்கே சத்யா, இப்போ சத்யாவை கண்டுபிடிக்கலாம். சத்யாவுக்கு சிவி ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகே, யாருடைய செயல்திறன் மிகுந்து இருக்குது? 100%. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸ் பார் பாருங்கள். சத்யா மற்றும் இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண். இப்போ தென் எக்ஸ் பார் ஃபஸ்ட்டு யாருது? சத்யாவை கண்டுபிடிக்கிறோம். சத்யா எதானே ஃபஸ்ட்டு? சத்யாவுக்கு 460 டிவைடட் பை 5. இது பண்ணுங்கள். பண்ணால் எவ்வளோ பாருங்கள். 9, 5, 45, 2, 10, 92 எக்ஸ் பார். ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன பாருங்கள்? 4.6. இப்போ இங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 94.6 பை 92 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ இது பண்ண 460 460 பை 92. ஓகே, இது சிம்பிளை பண்ணலாங்க. 460 பை 92 இங்கே போடுறோம் பாருங்கள். அழிச்சிக்கலாமா? மேலே அழிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது சத்யா. ஓகே, சத்யாவில் என்ன சொல்கிறேன்? இப்போ 400 சிவி ஈக்குவல் டு 460 பை 92. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 2s 6. இது 2ஆல் கேன்சல் 2 3 0. மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோம் 2 3. இது 1 1 5. 115 பை 23. இதை எடுத்து கேன்சல் பண்ணுங்கள். I3 15 மீதி 1, I2 10, 5 டைம்ஸ். அப்போது 5. சத்யா வந்து 5. நெக்ஸ்ட்டு அடுத்து வித்யா. அதே போல் தாங்க. சிவி இங்கே கண்டுபிடிச்சிக்க. வித்யாவுக்கு ஸ்டாண்டர்ட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 480 டிவைட் பை 5. 9 5 45 மீதி
இன்னொன்று 2 5 10 45 மீதி 3 6 அப்போ 96 எக்ஸ் பார் ஈக்குவல் டு 96. திட்ட விளக்கு என்ன இருக்குது 2.4. இப்போ ஃபார்முலா எழுதுகிறேன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 standard 2.4 into 100 divided by 96 so 0 by 96. இப்போ இது ரெண்டால் கேன்சல் கூட 3 2 6 4 2 8 8 2 16 1 2 0 ஈக்குவல் 120 by 48. மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணி 2 2s are 4 இங்கே 4 6 0. இப்போ சத்யாவை விட இது குறைவாக தானே இருக்குது. செயல்திறன் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது. மிகுந்த யாருடைய செயல்திறன்னா யார் அதிகமாக செயல்திறன் குறைவாக இருக்குது. நான் இதில் எது கம்பேர் பண்ணும்போது இவன் தான் கம்மியாக இருக்குது. அப்போ இவர் தான் செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது. அப்போ யாருடையதுன்னு கேட்கும்போது வித்யாவின் செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை உடையது எழுதணும். அவ்வளோதாங்க ஆன்சரு. எது குறைச்சலாக இருக்கோ அதுதான் செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை. ஓகேங்களா. இப்போ இவர் சத்யா 5 இவர் 2.5 தான். அப்போ செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டவர் யாருன்னா வித்யா தான். ஓகே இது ஓகே. இந்த கணக்குங்கள்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம புள்ளியில் இருக்க 5 மார்க் கொஷின்ஸு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை மட்டும்தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த கணக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கணக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் புள்ளியல் முடிச்சிட்டா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவில் இருக்கக்கூடிய பிக் கொஷின்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.